எண்ணங்களை மேம்படுத்துங்கள். 61 எம்இ கோப்மேயர். அத்தியாயம் 61. நீங்கள் எந்த பக்கம் சாய்கிறீர்கள்? விரிவான சொற்களைக் கொண்டு சொல்வதானால், இது மனச்சாய்வு பற்றிய ஓர் அத்தியாயம் என்றே நான் கூற வேண்டும். ஆனால் என் விருப்பத்தின்படி, சாய்வது பற்றிச் சிறிது எழுத விரும்புகிறேன், ஏனெனில் அது அதைக் கூறுவதற்கான ஒரு எளிமையான வழியாகும். பாருங்கள், சாய்வது முக்கியம், குறிப்பாக, நீங்கள் எந்த திசையில் சாய்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். வடக்கு, தெற்கு, கிழக்கு அல்லது மேற்கு என எந்த திசையும் அல்ல, மாறாக, வாழ்க்கையின் ஒவ்வொரு புயலும் எந்த திசையிலிருந்து வீசுகிறதோ, அந்த திசையைப் பொறுத்தே அது அமைகிறது. வாழ்வியல் புயல்களை எப்போதும் துணிந்து எதிர்கொள். ஆபத்தை நோக்கிச் செல், ஒருபோதும் அதிலிருந்து விலகி ஓடாதே. வாழ்க்கைக் காற்றின் திசையில் சாய்ந்து கொள்ளுங்கள், அப்போதுதான் அதன் சக்திகள் உங்களை உடைத்துவிடாது என்று சிலர் சொல்வார்கள். வழிவிடுங்கள் என்பார்கள். சக்திகளுக்கு ஏற்ப வளைந்து கொடுங்கள், குப்புறப்படுத்த கிடக்கும் அளவுக்கு கூடச் செல்லுங்கள். வாழ்க்கை புயல்கள் உங்களை கடந்து சென்று, இன்னும் வலிமையான இரைகளைத் தேடிச் செல்லட்டும். பிறகு, எல்லாம் மீண்டும் அமைதியானதும், நீங்கள் சிரமப்பட்டு எழுந்து நின்று, உங்கள் ஆடைகளைத் தட்டிவிட்டு, உங்களுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்ற உறுதியுடன் உங்களுக்குள்ளேயே பெருமிதத்துடன் புன்னகைக்கலாம். உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லையா? அப்படியென்றால், குறைந்தபட்சம் ஒன்று நிச்சயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அது உங்கள் குணநலன். மேலும், உங்கள் உள்ளுணர்வு, சப்கான்ஷியஸ் என்று அழைக்கப்படும், உங்களுக்குள் உறையும் அந்த மர்மமான அம்சம் ஒன்று உள்ளது அல்லவா? அது ஒவ்வொரு அடியின் போதும் வளைந்து கொடுக்கவும், ஒவ்வொரு விசையின் முன்னும் வழிவிட்டு விலகவும், ஏன், ஆபத்து தன்னைத் தாண்டிச் சென்று வேறொருவரைத் தேடிக்கொள்ளும் என்ற நம்பிக்கையில் தரையில் படுத்துக் கொள்ளவும் கூடவே பழகிப் போய்விட்டது. வாழ்க்கையின் புயலுக்கு முன்னால் நீ முதன்முறையாக பணிந்து கொடுத்தபோது, உன்னையே நீயே மதிப்பிட்டுக் கொண்டாய், நீ ஒரு கோழை எனும் அந்தத் தீர்ப்பை உன் ஆழத்திற்குள் முத்திரையிட்டு பதித்துக் கொண்டாய். அதன்பின் வந்த அடுத்தடுத்த தருணங்களில் நீ எந்த பக்கம் சாய்வாய் என்பது உனக்கே தெரிந்திருந்தது. எப்போதும் ஒரே திசைதான், ஆபத்திலிருந்து விலகி. இவ்வாறு ஒருபுறம் சாய்வதும், வாழ்க்கையின் ஒவ்வொரு புயலும் கடந்து செல்லும்போது அதற்கேற்ப வளைந்து கொடுக்க உங்களை அனுமதிப்பதும், இதில் என்ன இருக்கிறது? ஆபத்து நீங்கிய பிறகு, உங்களால் மீண்டும் நிமிர்ந்து நிற்க முடியாதா? சரி, சரியாகச் சொல்வதானால், முழுமையாக நிமிர்ந்து நிற்க இயலாது, ஏனெனில், பாருங்கள், உங்கள் இயல்பே வளைந்து போயிருக்கும். இது வெறும் ஒருவித பாதுகாப்பின்மை உணர்வையும், விலகிச் செல்வதற்கான அடுத்த புயலைப் பற்றிய பதட்டமான எதிர்பார்ப்பையும் மட்டும் ஏற்படுத்துவதில்லை. அது உங்கள் மீது ஒரு முத்திரையை பதிக்கிறது. அப்போது, ஆபத்தின் போது நீங்கள் எந்த பக்கம் சாய்வீர்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்துவிடும். அது உங்கள் கண்களிலும், உங்கள் மனப்பான்மைகளிலும் வெளிப்படும். ஆம், நீங்கள் எப்படிச் சாய்வீர்கள் என்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள், மதிப்பிடுவார்கள், அதற்கேற்ப எதிர்வினையாற்றுவார்கள். மிக நீண்ட காலத்திற்கு முன்பு வாழ்ந்த ஒரு சீன ஞானி, விழும் வேலியே அனைவரும் தள்ளுவர் என்று ஞானத்துடன் கூறினார். அப்படியே அவர்கள் செய்கிறார்கள். ஒருவேளை ஏளனமாக இருக்கலாம், ஏனென்றால் விழும் அந்த வேலி, தன்னைத் தள்ளிய திசையிலிருந்து விலகிச் சாய்கிறது. மீண்டும் தள்ளப்படும் போதெல்லாம் இன்னும் அதிகமாகச் சாயத் தயாராக இருக்கிறது. சில மனிதர்களைப் போல. விலங்கு மந்தையை கவனித்தவர்களால் அதன் தலைவனை எளிதில் அடையாளம் காண முடியும். விலங்குகளால் வரவிருக்கும் ஆபத்தை உணர முடியும். மேலும், மந்தையின் தலைவன் எப்போதும், சிறிதும் தயக்கமின்றி, அந்த ஆபத்தை நோக்கியே நகரும். இல்லையெனில், அவன் இனி தலைவனாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். மந்தைக்கும் ஆபத்திற்கும் இடையில் தன்னை நிறுத்திக் கொள்ள அவன் இயல்பாகவே முனைகிறான். அவன் ஆபத்தை நோக்கியே சாய்கிறான். எனவே, அவனே கேள்விக்குட்படுத்த முடியாத தலைவன். மக்களின் தலைவருக்குரிய அடையாளம் அதுவே. அனைத்து விவாதங்களும் முடிந்து,
பிற சோதனைகள் அனைத்தும் நடத்தப்பட்ட பிறகு இறுதியில் முடிவை நிர்ணயிக்கும் ஒரேயொரு இறுதிச் சோதனை மட்டுமே எஞ்சியிருக்கும். உங்கள் மக்களுக்கும் ஆபத்துக்கும் இடையே சற்றும் தயக்கமின்றி உங்களை எப்போதும் அரணாக நிறுத்திக் கொள்ளும் இயல்பு, அல்லது அதைவிடச் சிறப்பானது, முறையான பயிற்சியின் மூலம் பெற்ற மனப்பாங்கு உங்களிடம் உள்ளதா? வாழ்க்கையின் புயல்கள் உங்களை நிலைகுலையச் செய்யும் வலிமையுடன் தாக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு புயலையும் உறுதியுடன் எதிர்கொண்டு தளராமல் நிமிர்ந்து நிற்கிறீர்களா? அதுவே தலைமைத்துவத்தின் மிகச்சிறந்த அடையாளமாகும். அதுவே ஒரு மனிதராக உங்கள் தரத்திற்கான மிகச்சிறந்த சோதனையாகும்.